ஜீரோல இருந்து என்ன ஆகுதுன்னா மெதுவாக நான் கோடிகளை போய் தொடுற அளவுக்கு ஆயிடுச்சு. கோடிகளை போய் தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், சிட்டி பேங்க், அன்னைக்கு என்னெல்லாம் கிரெடிட் கார்ட்ஸ் இருந்ததோ அத்தனை கார்டுகளும் என் வீட்டு வாசலுக்கு வந்து இருந்தது. ஆனால் இந்த பணம் எப்படி வருது, ஏன்னா நான் வந்து ஒரு கிராமத்திலிருந்து வந்ததுனால அந்த பணத்தோட வேல்யூ வந்து எனக்கு தெரியாமல் போச்சு. இந்த பணத்தை எப்படி காப்பாற்றுறதுன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியல. அப்பனுக்கு வாயு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைபிடிப்பாங்கன்னு அந்த நிலைமை வந்து எனக்கு வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த வருமானத்தை எப்படி சேர்த்து வைக்கணும்னு எனக்கு தெரியல. கண்ட மேனிக்கு செலவு பண்றேன். செலவு பண்றது என்னன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்த்துக்கிறது. பணம் வந்த உடனே என்னாச்சுன்னா நிறைய நண்பர்கள், மோசமான நண்பர்கள்லாம் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே அந்த பணத்தை வந்து விரயம் பண்ண ஆரம்பித்தேன். விரயம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜில் வியாபாரம் வளர்ந்து போயின்னு இருக்கு. அந்த வியாபாரத்துக்கு தேவையான பணம் இன்னும் அதிகம் தேவைன்றதுனால நான் ஒரு வங்கியில் வந்து கடன் வாங்குகிறேன். இந்த கடனை பற்றி நான் கவலைப்படாமல் வந்த வருமானத்தை எல்லாம் நான் வந்து செலவு பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னோட 28வது வயசில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு மெயின் பிளேஸில் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறாங்க. அருமையான வீடு ஒன்று கட்டுறாங்க. இந்த வரவு எப்பவுமே தொடர்ந்து இருக்கும்ன்ற ஒரு நிலையில் நான் இருந்தேன். நான் வந்து ஒரு வியாபாரத்துக்கு பதில் நிறைய வியாபாரங்களை வந்து நான் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய வியாபாரங்கள் தேடி வந்தது. அந்த வியாபாரங்கள் எல்லாம் சரியாக போகுமான்றது கூட எனக்கு வந்து அனலைஸ் பண்ண தெரியல. ஏன்னா அந்த நேரம் என்கிட்ட நிறைய பணம் இருந்தது. அப்போ நான் அந்த வியாபாரங்களை எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆரம்பித்தேன். அப்போ சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் தேவை வந்து அதிகமாகும்போது நான் வந்து ஒரு பேங்க்கில் போய் கடன் வாங்குகிறேன். அந்த வங்கியும் நான் கேட்ட பணத்தை எல்லாம் அந்த நேரத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னோடய பேலன்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து அந்த ரொட்டேஷன் இருக்கும். அதனால அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து நிறைய லோன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா எனக்கு கிடைச்ச பணங்களை எல்லாம் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வாங்குறதுங்க, கார் மாற்றுறதுங்க, ஃபோன் மாற்றுறதுங்க. மெயின் பார்த்திங்கன்னா நான் நிறைய செலவழிச்சது பார்த்திங்கன்னா ஃபோனுக்குங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்மா பஜார்லையோ இல்லை சவுகார்பேட்லையோ தான் போய் வாங்கணும். இன்றைக்கி நம்ம சொல்கிற ஐஃபோன் எல்லாம் நம்ம சொல்கிறோம் 1 லட்ச ரூபா இருக்குன்ட்டு. அன்றைக்கே நான் வந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஃபோன் வாங்குவேன். அப்படி பார்த்திங்க வெறும் மோட்டரோலா ஃபோனே பார்த்திங்கன்னா கூட அன்றைக்கி வந்து 60,000 70,000 இருக்கும். இந்த மாதிரி அதுக்காக வந்த ஃபோன்கள்லாம் நிறையா இருக்கும். நான் காலையில் ஒரு ஃபோன் வாங்கியிருப்பேன். அதில் ஒரு ஃபோன் கூட ஒரு கால் கூட நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, உடனே போய் வாங்குவேன். இப்படி வாங்கி நிறைய பணத்தை அழிக்க ஆரம்பித்தேன். அதை தாண்டி நான் எங்கே போனாலும் ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு போகிறது, அவங்களுக்கு செலவு பண்ணுறது, அவங்க கேட்குற பணமெல்லாம் கொடுக்கறது. அந்த சமயத்தில் இருந்த நண்பர்கள்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். இவர்கள் கடைசி வரைக்கும் நம்மோட இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உருவாக்கின நண்பர்கள். அது பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சுது அவங்களால எவ்வளோ எனக்கு வந்து பாதிப்பு கிடைச்சதுன்ட்டு. நான் இந்த மாதிரி வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டு பொறுப்பில்லாமல் நான் அங்கேயும் இங்கேயும் சுற்றி செலவு பண்ணிகிட்டு இருக்கும்போது என் நிறுவனத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் என்னோட இயலாமை, அந்த வீக்னஸ் வந்து தெரிஞ்சு போச்சு. இவர் வந்து நிர்வாகத்தை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாருன்ட்டு. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழியில் அவங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு வகையில் நான் வந்து 10 வருடத்தில் ஜீரோலேருந்து கோடிகளை சுமந்து போனேன். திரும்பி நான் எங்கே ஆரம்பிச்சனோ அதே நிலைக்கு வர வேண்டிய சூழலுக்கு வந்துருச்சு. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆடம்பரம்.